திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, வாரா உலக வழியருள்பவன் அப்படிங்கிற அந்த வாக்கியம் ரொம்ப சிறப்பானதொன்று. உண்மையில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு சாராம்சம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இந்த பிறப்பை பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அதுல நிறைய சூக்ஷமங்கள் புரிந்திருக்கும். நிறைய சூக்ஷமங்கள் நமக்கு இன்னும் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கும். எப்போது இதெல்லாம் புரிந்து கொள்வோம் அப்படின்னா, இறைவனின் திருவருட்கருணை இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சுழல் எப்போது நம்மை விட்டு நீங்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கும். ஏன்னா இந்த கர்மாவை பத்தி நம்ம படிப்போம். சமயங்கள்ல சொல்லுவாங்க, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகமிய கர்மா அப்படின்ட்டு. அந்த கர்மாக்களை பத்தி பேசும்போது சஞ்சிதம் நம்ம நிறைய செஞ்சு வச்சிருப்போம் இல்லையா, அந்த கர்மாவை பத்தி சொல்லுவோம். பிராரப்தம் நம்ம இந்த ஜென்மாக்கு நம்ம என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம், ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நம்ம எப்படி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம். ஆகமியம் நம்ம செய்யக்கூடியதுல புது வினைகளை உருவாக்குதல் அப்படின்னு. இங்க ரொம்ப முக்கியம் இந்த ஆகமிய கர்மா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய. ஏன்னா நம்மளோட எண்ணம் என்னன்னா, இந்த கர்மா அப்படிங்கிற அந்த வினை இல்லாம இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழலிலிருந்து நான் மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இந்த ஆகமிய கர்மா அப்படிங்கிறது எப்படி உண்டாகுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நான் செய்கின்ற கர்மாவினால் ஒரு வேலை நான் செய்யறேன், பிராரப்த கர்மா எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை அனுபவிக்க வந்திருக்கேன். அந்த அனுபவிக்கும் போது இன்னொரு புது கர்மா உண்டாகுது இல்லையா. ரொம்ப தெளிவா சொன்னா நல்வினை தீவினைன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம யாருக்காச்சும் ஒரு கெட்டது செய்யறோம் அப்படிங்கிற பட்சத்துல அது கர்மாவா இருந்து இன்னொரு பிறப்பை கொடுத்து நமக்கு கெட்டதை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு நியதி அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், அப்ப நம்ம செய்யறது நல்லதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த நல்லதை யார் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த இடத்துலதான் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி, அது புது கர்மாவை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆகமிய கர்மா அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப இந்த கர்மாவை நம்ம சேர்த்தாலும் அந்த நல்லதை அனுபவிக்கிறதுக்கு நான் இன்னொரு உடலை எடுத்துட்டு வந்து அல்லது இப்ப இருக்க காலகட்டத்திலேயே அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் நீங்க கொள்ள தேவையில்லை. இந்த பிறப்பை பல கண்ணோட்டத்துல பாக்குறவங்க உண்டு. ஒரு சிலர் அடியார் பெருமக்கள்ல ஒரு சிலர் எனக்கு இந்த பிறப்பே வேண்டாம் சாமி அப்படின்ட்டு கேட்பாங்க. ஏன் கஷ்டம் வருது, இன்பம் வருது அப்படின்றதுக்காக இல்ல, உண்மையாகவே அந்த இன்பம் அப்படின்னா என்னங்கிறத அவங்க உணர்ந்திருப்பாங்க. இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கிடைக்கிற சந்தோஷம், மற்றவங்களோட கூடி பேசுறதுனால வருகின்ற சந்தோஷம், அல்லது நான் பொன் பொருள் சேர்க்கிறேன் அதனால வர்ற சந்தோஷம், இது எல்லாம் நிலையில்லாதது அப்படின்னு உணர்ந்தவங்க எது நிலையான சந்தோஷம் அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாங்க. எது நிலையான மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாங்க. எது அப்படின்னு நம்ம தேடணும் அப்படின்னா, இறைவன் திருவடியிலே இளைப்பாறுவது, அதாவது அவரையே சரணடைந்திருப்பது. அந்த இறைவன் அப்படிங்கிற அந்த பேராற்றல் இருக்கு இல்லையா, அந்த பேராற்றலிடம் சரணடைந்து தஞ்சம் புகுந்து அப்படியே கிடப்பதை தவிர வேறு எதுவுமே நிலையில்லாத இன்பம் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க. அப்ப இங்க நான் அனுபவிக்கிறது எல்லாமே நிலையில்லாத இன்பம் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க பிறப்பு இறப்பு என்னும் சுழல் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற எண்ணத்திற்கு வந்துருவாங்க. அவங்க ஒரு சாரா. இன்னொருத்தர் இந்த கர்மா எப்படியும் மீண்டும் மீண்டும் உற்பத்தியாக போகிறது. எப்படி என்ன செஞ்சாலும் இந்த நன்மை தீமை அப்படிங்கிறது ஒரு வினையாக இருந்து எனக்கு இன்னொரு கர்மாவை உண்டாக்க போகிறது. நான் எப்படியோ பிறந்து வரத்தான் போறேன். ஆனா பெருமானே, நான் என்ன வேண்டிக் கொள்கின்றேன் என்றால், ஒருவேளை எனக்கு இந்த பிறப்பு இறப்பு அப்படிங்கிறத பத்தின கவலை இல்லாம இருந்தாலும், நீ ஒருவேளை என்ன இந்த கர்மாவை கழிப்பதற்காக தூக்கி இந்த பூமியிலே போட்டாலும், இந்த உலகத்துல திருப்பி நீ போயிட்டு வா அப்படின்னு போட்டாலும், எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு. அப்படி நீ என்னை தூக்கி இந்த பூமியில ஒரு மனித பிறப்பாவோ இல்ல வேறு ஏதேனும் ஒரு பிறப்பாவோ பிறக்க வைத்தாலும் உன்னை மறவா வர வேண்டும் அப்படின்னு கேட்கிறவங்களும் உண்டு. உன் புகழை பாடாமல் இருந்து விடக்கூடாது, எப்பொழுதுமே உன் புகழை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற வரம் கேட்பவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் இதை பத்தி தெரியாம திரும்ப திரும்ப பிறந்து அந்த உலக இன்பங்கள்ல மூழ்கி இருந்து கிடைக்கின்ற இன்பங்களை நுகர்ந்து செய்கின்ற தவறுகளை எல்லாம் செய்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பவர்கள் அப்படின்னு இருப்பாங்க. இதுல யாரு மேன்மையானவர்கள் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த இடத்துல பொருளே கிடையாது. எல்லோருமே அவரவர் சார்பாக யோசிச்சோம் அப்படின்னா மேன்மையானவர்களே அப்படின்னு இருந்தார்.
இந்த இடத்துல நிலையான இன்பத்தை யார் நாடி போகிறார்கள் அப்படிங்கறதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எது நிலையான இன்பம்? வீடு கட்டி வாழ்றோம் நிலையான இன்பமா, அல்லது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் நிலையான இன்பமா, அல்லது உறவுகளோடு கூடி சந்தோஷமாக இருக்கின்றோம் நிலையான இன்பமா? எல்லாமே முற்று பெறக்கூடிய இன்பங்கள். ஒரு காலகட்டத்துல அது முற்றடைந்து விடும். ஆனா எது முற்றடையாது அப்படிங்கறத நம்ம சிந்தித்து பார்த்தோம் எனில், இறைவனை சார்ந்திருப்பது அந்த முற்று பெறாத இன்பமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துகிட்டோம். அப்படிங்கிற பட்சத்துலதான் உண்மையான தேடுதல் அப்படிங்கிறது அவ்விடத்திலே ஆரம்பிக்கின்றது. வாரா உலக வழியருள்பவன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்மை வராமல் அவர் தடுக்க மாட்டார். நீங்க என்ன வினை செய்திருந்தாலும் இவனுக்கு பிறப்பு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கறத பத்தி இறைவன் எப்பொழுதுமே முடிவு செய்வது இல்லை. ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா நினைச்சுக்கணும். நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கறத இறைவனிடம் நாம் கேட்கும் பொழுது கண்டிப்பாக கொடுத்து விடுகின்றார். நீங்க வாழ்க்கையில நீங்க ஆன்மீகத்தை ஒரு பக்கம் வைங்க, இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெளிவா உணர்ந்திருந்து அதை நோக்கிய பயணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். கண்டிப்பா எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோடு நாம் செயல்படுகின்றோம் என்றால் கண்டிப்பா இறைவன் கொடுக்கின்றார். அது நீங்க யாரை வேணாலும் வச்சு பாருங்களேன், யாரை வேணாலும் வச்சு பாருங்க. அப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நல்லா படிக்கணும் அப்படின்னு ஒரு பையன் நினைக்கிறான். நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும்னு அவனோட அந்த ஒரு குறிக்கோள் முழுவதுமே அதில் இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவனுக்கு அந்த அந்த பிரார்த்தத்தை இறைவன் கொடுக்கின்றார் பிரார்த்தத்தை. அதை இன்னொருத்தர் எடுத்துக்கலாம், நான் சுகபோகங்களுடன் வாழ வேண்டும் அப்படின்ட்டு நிறைய நினைக்கிறார். கேளிக்கைகள்ல ஈடுபடணும் அப்படின்னு கையில பணம் இல்லைன்னா கூட அவன் என்ன நினைக்கிறானோ அதற்கான வாய்ப்புகளையும் தருகிறார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இந்த கர்மாவெல்லாம் நாம் உருவாக்குபவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் என்னன்னா, இறைவன் தானே எல்லாத்தையும் எழுதி கொடுத்து விட்டார் தலையெழுத்துங்கிறாங்க. அப்படியே தானே? அப்படி கிடையாது. தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நீங்க இப்போதும் கூட முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை தெளிவாக இறைவனிடம் கேட்டு அந்த குறிக்கோளை நோக்கி நாம் நகர்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா சரி போ அப்படின்ட்டு இறைவன் கொடுப்பார். இறைவன் கொடுப்பார். சில பேர் சொல்லுவாங்க, கடின உழைப்புக்கு இங்கு பலன் இல்லாமல் போகிறது, எனக்கு வெற்றி கிடைக்காமல் போகிறதுனா அது குறிக்கோள் இல்லாத வாழ்க்கையாக இருந்திருக்கும். நீங்க கடினமா உழைச்சிருப்போம், ஆனா உங்க மனசு அதுல ஒன்றி நம்ம வேலை செஞ்சிருக்க மாட்டோம். உயிர் அதை அனுபவித்து அந்த வினையில் ஈடுபட்டு இருக்கார். நீங்க வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம். ஒரு குழப்பத்திலே எது கிடைக்குமோ கிடைக்காதோ, வெற்றி பெறுவோமோ தோல்வி பெறுவோமோங்கிற அந்த ஒரு நோக்கத்துல, அந்த ஒரு குழப்பத்துல நம்ம எந்த செயல்ல ஈடுபட்டாலும் அந்த செயல் வெற்றிகரமாக அமைவது இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். இதுல பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்க யோசித்து பார்க்கணும். ஒரு விஷயத்தை உங்கள் உயிர் அனுபவித்து செய்கிறது, இது எனக்கு வேண்டும் அப்படின்ட்டு செய்கிறது அப்படின்னா அந்த வினையை அந்த செயலுக்கான விளைவை இறைவன் கொடுக்கின்றார். நீங்கள் கேட்டதை கொடுப்பார். இது வித்தியாசமா இருந்தாலும் இதை அனுபவித்து பயன்பெற்றவர்களுக்கு தெரியும். அப்ப நம்ம இந்த மாதிரி பல்வேறு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு உண்மை உங்களுக்கு புலப்படும். வாரா உலக வழியருள்பவன் அப்படிங்கிற போது இந்த உலகத்திற்கு மீண்டும் வராமல் இருப்பதற்கான வழியை காட்டுபவன் இறைவன். எப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களுக்கு புது புது கர்மம் உண்டாக்கிக்கிட்டே தான் இருக்கும். நான் இப்ப அடியேன் இப்ப பேசுறேன் அப்படின்னா, இந்த பேசுவதன் மூலமாக ஒரு கர்மம் உண்டாகும். எப்பொழுது ஒரு மனதிற்கு நான் இனிமையாக பேசி இருப்பதாக அவர்களுக்கு தோன்றினால் அந்த நன்மை அடியேனை சேரும். அதே கருத்து ஒருவருக்கு ஒரு முரண்பாடாக இருக்கிறது, அவர்களை அது காயப்படுத்தி இருக்கிறதுனா அதில் வருகின்ற அந்த ஒரு காயப்படுத்தின தீமையான கர்மாவும் அடியேனை சேரும். அப்ப இன்னொருவர் பேசி நான் மகிழ வேண்டும், இன்னொருவர் பேசி நான் காயப்பட வேண்டும் என்ற கர்மாவை நான் இந்த நொடியிலே உண்டாக்கி கொண்டிருக்கின்றேன். அப்ப இது இன்னொரு பிறப்பை எனக்கு கொடுக்கத்தான் போகிறது. ஒண்ணு இந்த வாழ்க்கையிலே இந்த காலம் இருக்கும் வரையிலே யாரேனும் என்னை துன்பப்படுத்தலாம், யாரேனும் என்னை மகிழ்ச்சியும் செய்யலாம் இந்த வார்த்தைகளை கொண்டு. ஒருவேளை இது ரொம்ப அதிகமாக போகிறது என்றால் இன்னொரு பிறப்பை அடியே எடுக்க வேண்டியது கூட இருந்திருக்கலாம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் இப்படி நான் செய்வதை அனுபவிப்பதற்காக இன்னொரு பிறப்பு கிடைக்கிறது அப்படிங்கும் போது முன்னர் கூறிய ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெளிவா புரிஞ்சிடும். உயிர் அனுபவித்து செய்கின்ற ஒரு செயல், இது எனக்கு வேண்டும் அப்படின்னு உயிர் அனுபவித்து ஒன்றி செய்கிறது அப்படிங்கும் போது அதை இறைவன் நமக்கு காட்டுகிறார். என்ன அதுக்கான வழியை காட்டுகிறார். இந்த காரியத்தில் நான் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்று எனது உயிர் இயங்குகிறது அப்படிங்கிற பட்சத்துல, எனது ஆன்மா இயங்குகிறது அப்படிங்கிற பட்சத்துல அதற்கான வழியை இறைவன் காட்டுவது போலவே, பிறப்பு வேண்டாம் என்று நாம் நினைத்து விட்டால்
சாதாரணமா நினைக்கிறது இல்ல. அந்த உயிர் நினைக்க வேண்டும். எனக்கு இந்த பிறப்பு இறப்பு என்னும் சூழல் வேண்டாம் அப்படின்னு எப்பொழுது அந்த உயிர் நினைக்க ஆரம்பிக்கின்றதோ, அதை அனுபவிக்கிறதோ, அந்த எண்ணங்களை அனுபவிக்கிறதோ, அப்போது இறைவன் அதற்கான வழியை காட்டுவார். நீங்க என்ன கர்மா செஞ்சிருந்தாலும் சரி, என்ன கர்மா செஞ்சிருந்தாலும் சரி. ஏன்னா இறைவன் அந்த பசுவை வந்துட்டு என்ன சொல்லுவோம், பதி பசு பாசம் அப்படின்னு சொல்றோம்ல, நம்ம ஆன்மாவை இங்க வந்துட்டு கூட்டி அந்த மலங்களோடு கூட்டி இங்க அனுப்பியதே என்னன்னா, அந்த ஆணவ மலத்திலிருந்து நீங்கள் தெளிவு பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். விடுபட்டு உங்களுக்குள் இருக்கின்ற அந்த அற்புதத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் கொடுத்த வாய்ப்பு தான் இது. எப்ப இந்த உயிர் வந்துட்டு இந்த பிறப்பு இல்லா நிலையை நாம் அடைய வேண்டும், என்னை யார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தில் வந்து ஒரு தவிக்கிறதோ, அப்போது அந்த ஆணவ மலத்திலிருந்து நாம் படிப்படியாக வெளியே வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த மாயா சக்தியிலிருந்து வெளியே வருவோம். அதுக்கப்புறம் அந்த வினை கண்மங்கள் அதுவும் போயிடும். அப்புறம் அந்த ஆணவ மலத்திலிருந்து அந்த திரை அப்படியே முழுமையா இல்லாம அப்படியே படிப்படியா விலக ஆரம்பிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். இதெல்லாம் திருவருட்கருணை சத்தியமா இருந்தா மட்டும்தான் நடக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி எளிதில் நடந்து விடுவது இல்லை. அப்ப நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது, பல்வேறு வகையில நம்ம முயற்சி செய்தாலும் நம்ம உயிர் அதை அனுபவிக்க வேண்டும். நமது ஆன்மாவில் ஒன்றி ஈடுபாட்டுடன் செய்ய வேண்டும். அப்படி செய்து அப்படிங்கிற பட்சத்துல இறைவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வாரா உலக வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த உலகத்திற்கு வராமல் இருப்பதற்கான வழியை உங்களுக்கு காட்டுவார். எப்பவுமே வந்து ரொம்ப அப்படியே பக்குவமா நம்மளை பார்த்து பார்த்து வழி நடத்தக்கூடிய இறைவன், நம்ம மனதுக்குள்ள எப்பவுமே நீங்காது இருந்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்ற இறைவன், நம்ம என்ன செஞ்சாலும், நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் திருப்பி நீ எங்க போகணும் அப்படிங்கிறத நமக்கு காட்டுகின்ற இறைவன், மீண்டும் மீண்டும் நம்மை பக்குவப்படுத்துவதற்கு முயற்சி செய்வதன் காரணம் என்னன்னா, உங்களை இந்த மாதிரி வாழ்க்கையிலிருந்து ஒரு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, நிரந்தரமான இன்பத்தை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் போராடுகிறீர்களோ இல்லையோ, நாம் போராடுகிறோமோ இல்லையோ, இறைவன் போராடி கொண்டிருக்கின்றார். மேலான இன்பம் இருக்கு, அதை உணர்ந்து கொள் அப்படிங்கிறத அவர் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். நாம் அதை எடுத்துக்கொள்கிறோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல பெரிய கேள்வி. வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க, வாழ்க்கை ரொம்ப அழகானது. இப்ப அடியேன் பேசுவதும் உண்மை அப்படின்லாம் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடியேன் எப்பொழுதுமே சொல்வது, இதெல்லாம் மனிதர்களின் சிற்றறிவுக்கு எட்டிய விஷயம். நிறைய சித்தாந்தங்களிலே, சைவ சித்தாந்தமாகட்டும் அல்லது அவரவர் சித்தாந்தங்களிலே வந்துட்டு அவர் உணர்ந்ததை எழுதி வைத்திருக்கிறார். இதை தாண்டி இறைவன் திருவருட்கருணை உங்களுக்கு இருந்தால் இதற்கு மேலேயும் சில உணர்வுகள், அதற்கு மேலேயும் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கலாம், உங்களுக்கு கிடைக்கலாம். அது இறைவனின் திருவருட்கருணையால் நிகழ்வதை அன்றி நாம தேடிக்கொள்ள முடியாது. நாம் சற்று பயிற்சி செய்ய வேண்டும். ஏன்னா ஒரு அடியார் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த பிறப்பு இறப்பு பத்தி பேசும்போது இறைவன் ஆட்கொள்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பேசணும். இறைவன் ஆட்கொண்டால் அந்த சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னா, அப்ப சிவபெருமான் பாரபட்சம் பார்க்கிறாரா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். ரொம்ப அருமையான கேள்வி. அடியேனும் அந்த விஷயத்தை நிறைய ஆராய்ந்து பார்த்ததும் உண்டு. ஒருவேளை இறைவனும் பாரபட்சம் காட்டுவாரோ அப்படின்ட்டு. இறைவன் எவ்விடத்திலும் பாரபட்சம் காட்டுவது இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போகணும், ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம். வீட்டுக்குள்ள நம்ம போகணும், வீடு முழுக்க வந்துட்டு அவங்களோட கதவுகள் எல்லாம் சாத்தப்பட்டு இருக்கிறது. ஒண்ணு, நம்ம போகணும்னு நினைச்சிட்டோம், ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கும். என்னன்னா, அந்த வீட்டை ஒருத்தர் தட்டும் போது, அதாவது நாம் தட்டும் போது அவர் திறந்து விட்டால் நாம் போயிடலாம். இல்லைன்னா கதவை ஏற்கனவே திறந்து வச்சிருந்தா போயிடலாம். இதெல்லாம் நாகரிகமான விஷயம் இல்லையா? ஐயா உள்ள வரட்டா அப்படின்னு கேட்டுட்டு உள்ள போயிடலாம். இல்ல யாராச்சும் ஒருத்தர் நீங்க வந்த கதவெல்லாம் தட்ட வேண்டாம் வாங்க ஐயா அப்படின்னு கதவை நீக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னாலும் போயிடலாம். இல்ல ஒருத்தர் வந்து கதவை தட்டும் போது நம்ம பார்த்துட்டு இன்னாரா அப்ப நீங்க வாங்க அப்படின்னு சொன்னாலும் போயிடலாம். இதெல்லாம் நாகரீகமாக நடக்கக்கூடிய விஷயம். இன்னொன்னு, நம்ம வெளியே நிக்கிறோம், உள்ள இருக்கிற கதவை நீக்கல அல்லது திறக்கல அப்படிங்கிற பட்சத்துல உடைச்சிட்டு உள்ள போவோமா அப்படின்னா அநாகரிகத்தின் உச்சம், சட்டப்படியும் அது தப்பு. அப்ப இறைவன் ஆட்கொள்ளுதல் எங்கு நிகழ்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். முன்வினை காரணமாக, முன்வினை உடனே முன்வினைக்கு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளது அதுதான். அந்த சஞ்சித கர்மா இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அது நம்மளுக்கு முடிவடைகிற நிலையில இருக்கு. நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. நீ போன ஜென்மத்தில் நிறைய விஷயங்களை உணர்ந்துட்ட,
இந்த ஜென்மத்துல நீ கொஞ்சம் இந்த கட்டத்தை தாண்டி வந்துட்டீங்கன்னா உனக்கான பூரணத்துவம் கிடைத்திடும் அப்படிங்கிறத இறைவன் உணர்ந்து கொண்டால் அந்த கதவை உடைச்சிட்டு கூட உள்ள வந்துடுவார். அதுதான் தடுத்து ஆட்கொள்ளல் சுந்தரர் பெருமானுக்கெல்லாம் நிகழ்ந்தது. அதுவாகத்தான் இருக்க முடியும். அவருக்கு எந்த கர்மாவும் இல்லை. இங்க வந்தது பக்தி நெறியை பரப்புவதற்காக, இறைவனின் மகத்துவத்தை சொல்வதற்காக, அல்லது இந்த பிறப்பு என்னும் சுழலிலிருந்து மீண்டு வருவதற்கு வழிகாட்டுவதற்காக சுந்தரர் பெருமான் இங்க வந்திருக்கிறார். அப்படிங்கும் போது அவர் அந்த வேலையை மறந்துவிட்டு சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் போது அவரை தடுத்து ஆட்கொள்தல் அப்படிங்கறத அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள வர மாதிரி வந்துட்டார். அது ஒரு சிலருக்கே நிகழ்கின்ற விஷயம், எல்லாத்துக்கும் அல்ல. ஏன்னா நம்மளோட கர்மா நிறைய இருக்கு. நம்ம பிறப்பு இறப்பை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறோம். எனக்கு இங்க இருக்க சுகபோகங்களே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கும் போது அவர் உடைத்து விட்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்குற. நீ நல்லதை யோசிச்சு உன் வாழ்க்கையில மேன்மைத்துவம், அதாவது உண்மையான இன்பம் எது என்பதை உணர்ந்து வெளியே வா அப்படின்னு அனுப்புற. ஒரு சில காலகட்டங்களுக்கு நம்மளுக்கு புரிய நம்ம அதை தவிர்த்துட்டு போயிடுறோம். அப்படிங்கிற பட்சத்துல உனக்கான கர்மா இருக்கிற பட்சத்துல விட்டுட்டு போயிடுற. சில பேர் அந்த கதவை நீக்கியே வச்சிருப்பாங்க. ஐயா வந்தா தயவு செஞ்சு எனக்கு அருள் கொடுங்க அப்படின்ட்டு. அப்படிப்பட்டவர்களுக்கும் அவரே வந்து விடுவார். அழுது புலம்பி கேட்கும் பொழுது, எப்படி கர்மாவே நிறைய இருக்கட்டும், அழுது புலம்பி ஐயா எனக்கு போதும், இந்த வாழ்க்கை எனக்கு நிலையான இன்பம் வேண்டும் அப்படிங்கும் போது கதவை நீக்கி நம்ம கைகூப்பி வணங்கி எப்போதுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கணும்னா திருவருட்கருணையினால் சரி போயிட்டு போறான், இந்த வாழ்க்கையை அவனுக்கு முடிச்சு வச்சு உண்மையான இன்பம்னா என்னன்னு அவனுக்கு காட்டி அதற்கான வழியை காட்டுவோம் அப்படின்ட்டு அப்ப சில இடத்துல ஆட்கொள்வார். அவராக அந்த வழியின் வழியாக வந்து சில நேரத்துல கதவை தட்டுற மாதிரி தட்டுவார். நம்ம திறந்து வாங்கன்னு கூப்பிட்டா வருவார். இது பல விதங்கள் இருக்கு. அடியேன் இதுல யாரையும் சமரசம் செய்ய வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இறைவன் அவராக வருவதும் உண்டு. காரணம், நாம் செய்கின்ற பூர்வ ஜென்ம வினைகளின் காரணமாக எப்போதுமே சிவசிந்தனையிலிருந்து எனக்கு இந்த பிறப்பு வேண்டாம், இந்த இறப்பு வேண்டாம், எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையே வேண்டாம், எனக்கு எப்பொழுதுமே உன்னை நினைத்திருந்தால் போதும், உன்னுடனே இருந்தால் போதும் அப்படிங்கிற அந்த வினைகளை எல்லாம் மீண்டும் 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 நினைத்து நினைத்து எனக்கு போதுமையா அப்படின்ட்டு இருந்து அந்த கூடு பத்தாமல் இன்னொரு கூட்டை எடுத்துக்கொண்டு வந்திருக்கும் போதும் அவனை விடுவித்து விடுவோம் அப்படின்னா தடுத்து ஆட்கொள்ளுதல் நிகழ்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு புரிதல் தான். இப்படித்தான் அப்படிங்கறதெல்லாம் யாருனாலையும் சொல்ல முடியாது. ஆனா கெஞ்சி கேட்டு உன்னை அனுப்புனதே அவரு அதுக்குத்தான் அனுப்பியிருக்காரு. நீ யாரும் உணர்ந்துக்குவானு, நீ உணர்ந்துக்க முயற்சி செய்யற, அதுக்காக கஷ்டப்படுற, அழுது புலம்பி ஐயா என்னை காப்பாத்தீன்னு அந்த கதவை திறந்து வச்சுக்கிட்டு கதரும் போது வந்து ஆட்கொள்வார். உங்களுக்கான வழியை காட்டுவார். இல்ல சில நேரங்களில் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். எப்ப மறந்துட்டு இருக்க அப்படின்ட்டு கதவை தட்டுவார். நம்ம திறந்து ஐயாவை பார்த்து ஐயா வாங்கன்னு கூப்பிட்டுட்டோம்னா அதற்கான வழியும் காட்டுவார். இதுல எதுவுமே இல்லை. முன் ஜென்மத்திலையும் அதற்கான முயற்சியை செய்யல. இப்ப அவர் கதவு தட்டும் போது திறந்து நீ ஐயா வேண்டாம், நான் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு, நான் மனம் புகழோடு வாழ வேண்டும், நிறைய சொந்த பந்தங்களோடு வாழணும்னு கதவை சாத்திட்டு அதுக்கப்புறமும் வேலை முடிஞ்சிருச்சு, நீயாவும் கதவை திறந்து வைக்கல அப்படின்னா அவர் பாரபட்சம் எல்லாம் காட்டுவதில்லை. யாருக்கு வேண்டுமோ அவருக்கு கொடுக்கின்றார், வழியை காட்டுகிறார். அது கொடுக்கின்றார்னு கூட சொல்ல முடியாது, வழியை காட்டுகிறார். பிடிச்சு மேலே ஏறிவா. அது உன்னோட சுயமான முயற்சியில் நிகழ வேண்டியதை தவிர இன்னொரு பிடித்து போடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா வாழ்க்கை அவரவரது. அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும் அப்படின்னா உங்களுக்கான வழியை இறைவன் காட்டுவார், சிவபெருமான் காட்டுவார். நீங்கள் மீண்டு வர வேண்டும். வாரா உலக நெறிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வழிகாட்டி அப்படின்லாம் சொல்லும் போது அதற்கான பக்குவத்தை இறைவன் உங்களுக்கு நல்குவார். அந்த பக்குவத்தை உங்களுக்குள் உண்டு செய்வார். அந்த வழியை உங்களுக்குள் காட்டுவார். நீங்கள் அந்த வழியை பின்தொடர்ந்து செல்ல வேண்டியது நமது கடமையாக இருக்கும். அடியேன் பேசுவதில் பெரும்பிழை இருக்கலாம், பெரும்பிழை இருக்கும். நீங்கள் உணர்ந்து பாருங்கள். அடியேன் சொல்வதில் ஏகப்பட்ட தவறுகள் இருக்கலாம், நீங்கள் உணர்ந்து பாருங்கள். தவறு இருந்தால் சுட்டி காட்டி அதை நீங்களே திருத்தவும் பாருங்கள். இல்ல ஏதேனும் ஒரு இடத்திலே உங்களுக்கான அந்த கருத்துக்கள் இருக்கு, இதை நம்ம பிடிச்சுக்கிட்டு நம்ம மேலே ஏறுவோம்னு நினைச்சா அது இறைவனுடைய பெரும் கருணையாக இருக்கும். அதை பிடித்துக் கொள்ளுங்கள். சிவாய நம.